ஸோ ரொம்ப நன்றி சார் சீனன் கிட்ட பேசுறதுக்கு. முதல் கேள்வி, நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும், வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள்கிட்ட இருந்து? பெரிய வரவேற்பு இருக்கு. 3 வருஷமா இந்த ஆட்சியில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளையும் பல சாதனைகளையும் அவங்க கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ஆட்சியில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் நான் களத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் 40-40 சொன்னோம். அதே நிலவரம் தான் இப்பவும் இருக்குது. நிச்சயமாக 40-40 களம் சிறப்பாக இருக்குது. சார், நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எந்த கருத்துக்கு மக்கள்கிட்டேருந்து அதிகமாக வரவேற்பு வருது உங்களுக்கு? ஆண்களை விட பெண்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து திமுக எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் மகளிருக்கு தான் அதிகமான சலுகைகள் கொடுத்துருக்கு. சொத்துல சமூகம் கொடுத்தது, பெண்களுக்கு சுயமரியாதை கொடுத்தது, மகளிர் சுய ஒதுக்கீடு ஏற்படுத்தினது, இதெல்லாம் கடந்த கால திமுக கட்சியில் தான். அதே வழியில் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இன்னைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் என்ன நம்ம வந்து கொடுத்தோமோ பெண்களுக்கு அதையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு மாதம் 1000 ரூபாய் தகுதி உள்ள அத்தனை பேருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்திருக்கோம். இலவசமாக அந்த பஸ்ஸில் வந்து பயணம் செய்யலாம். அதில் வந்து மாதம் அவங்களுக்கு வந்து 900 rupees வரைக்கும் நிச்சயமாகுது. அதை வந்து அவங்க வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு மருந்து மாத்திரைகளுக்கு வீட்டு செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி அரசு பள்ளியிலேருந்து படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அது பண்ணி அதையும் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மகளிர் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் அறிவிச்சிருக்கணும். அதையும் அறிவிக்கல செய்யப்படும். அதனால் இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து நல்ல ரீச் ஆகிருக்கு. அதனால தான் இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த கூட்டணிக்கு தரப்போகிறாங்க நம்பிக்கை.